சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம் என அறிவித்த பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாமகவின் கொள்கை என்னவாயிற்று என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூர் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை பேச்சு, பேட்டி, அரசியல் பகுதியில் பார்க்கலாம். இன்னொருத்தர் இருந்தார், அடிக்கடி கட்சி மாறிட்டே போறார். அப்பப்ப பச்சோந்தி மாதிரி பச்சோந்தி நிறம் மாற மாதிரி அப்பப்போ ஏதோ ஒரு கூட்டணியில் சேர்த்துக்குவாங்க. நாங்க கேட்கறதெல்லாம், எங்க கட்சி நிர்வாகிகள் கேட்கறதெல்லாம், பொதுமக்கள் கேட்கறதெல்லாம், நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறீங்க. இப்போ நீங்க கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடக்காதுன்னு சொல்லியாச்சு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று பாரதிய ஜனதா சொல்லிட்டது. அந்த கட்சியோட போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அப்படியே உங்களுடைய கொள்கை என்னாச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இது நான் முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஜாதி வாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு ஜீவோ போட்டேன். அப்ப அடுத்தது திமுக ஆட்சி வந்தது, அது அப்படியே நீடிக்கல, அது அப்படியே விட்டு லேப்ஸ் ஆகி போச்சு. விலைவாசி உயர்வதற்கு டீசல் ஒன்று முக்கியமானது. அதனால மத்திய அரசும் டீசலை குறைக்க வேணும். இன்றைக்கு இறக்குமதி செய்கின்ற கச்சா எண்ணெய் விலை குறைச்சிருக்குது. ஆனா 70% வரி போட்டு மத்திய அரசு அதிகமான விலைக்கு விற்பதை மத்திய அரசும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு குறைக்க வேணும். நாம கேட்ட 2 ரூபாய் குறைச்சிருக்காங்க. அது எதுக்கு அவங்க 2 ரூபாய் குறைச்சி சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு புயல், வெள்ளம் எது வந்தாலும் எந்த நிதியும் கொடுப்பதில்லை. ஆனா அவர் ஆளுகின்ற வட மாநிலத்தில் ஆளுகின்ற அவருடைய அரசாங்கம், பாரதிய ஜனதா அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கு சிறப்பு நிதி உத்தரப்பிரதேச எடுத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி கொடுத்திருக்காங்க. 10 லட்சம் கோடி சிறப்பு நிதி கொடுக்கறாங்க. பீகாருக்கு கொடுக்கறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மறுக்கிறாங்க. இது வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்று சொல்லி நமக்கு சிறப்பு நிதி கிடைக்கல. மாட்டான் தாய் பிள்ளைகளை போல தமிழ்நாட்டு மக்களை பார்க்கிறாங்க. அதனாலதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்கல. நம்முடைய உரிமையை நாம் காப்போம், உரிமையை நிலைநாட்டுவோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு மத்தியிலே தேசிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்குது. தமிழ்நாடு வளர்ச்சி பெறாமல் இன்றைக்கு பின்னுக்கு போய்கொண்டே இருக்கின்றன. இதுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் தனிச்சு சுதந்திரமாக நின்று மக்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து குரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை நாம் பெறுவோம். அதுதான் நம்முடைய லட்சியம். அதோட இன்றைக்கு கூட்டணின்னு வச்சுட்டா அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கக்கூடிய திட்டம் வந்தாலும் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தம் வந்துருது. ஏப்ப நாங்க பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகினா உனக்கு ஏன் எரிச்சல் வருது, உனக்கு ஏன் கோபம் வருது? எங்க கட்சி, எங்க தொண்டர்கள் நிர்வாகிகள் என்ன நினைக்கிறார்களோ அதை செயல்படுத்துவது எங்களுடைய கடமை. ஏன்னா தோல்வி பயம் வந்துட்டு நம்ம பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகினதுமே அப்பாவும் மகனும் அப்படியே பதறாங்க. ஆக தோல்வி பயம் வந்துடுது. ஆக வெற்றி பெறுவது நம் உரி. எப்போ தோல்வி என்ன வந்ததோ அப்போ வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது.